உன்னை அடிச்சு எதுவும் டார்ச்சர் பண்ணாங்களா? சொல்லு. ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. லாக்அப்ல இருக்கிறப்ப தெரியாம அடிபட்டுருச்சு, அந்த காயம் தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அது எப்படி தெரியாம அடிபடும்? இங்க பாரு, என்கிட்ட உண்மையை மறைக்க பார்க்காத. தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. உன்னை யாராவது அடிச்சாங்களா? சொல்லாதிர. ஆதிரே, உங்களை வார்டன் யாராவது அடிச்சு டார்ச்சர் பண்ணிருந்தாங்கன்னா பயப்படாம ஓபனா என்கிட்ட சொல்லுங்க. நான் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுறேன். என்ன ஆதிர, நாங்க இவ்வளவு தூரம் கேட்டுட்டே இருக்கோம், நீ பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னை யாரும் அடிச்சு டார்ச்சர் எல்லாம் பண்ணல. நிஜமா தானே சொல்ற? ஆமாங்க. ஆதிர, உன்னை எவ்வளவு சீக்கிரமா இங்க இருந்து ஜாமீன்ல வெளியில எடுக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்து ஆகணும். கோர்ட்ல ஜாமீனுக்கு பெட்டிஷன் போடணும். உனக்கு ஜாமீன் கிடைக்கணும்னா நீ ஒரு முக்கியமான கேள்விக்கு இப்ப பதில் சொல்லி ஆகணும். ரஞ்சித் சார் இறக்கிறதுக்கு முன்னாடி 2 லட்ச ரூபா பணம் அனுப்புனதா எவிடன்ஸ் இருக்குன்னு ஏசி கோர்ட்ல சொன்னான்ல, அது உண்மை இல்லைல்ல? ஆமா ஆதிரே, ஏசி சொன்னது பொய். ரஞ்சித் உனக்கு பணம் அனுப்பலன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஒருவேளை ரஞ்சித் உங்களுக்கு பணம் அனுப்பி இருந்தாருன்னா அந்த பணத்தை அவர் யாருக்காக எதுக்காக உனக்கு அனுப்புனாரு, நீ ஏன் அவர்கிட்ட பணம் வாங்கினேன்னு காரணத்தை கோர்ட்ல சொல்லணும். அப்பதான் உனக்கு ஜாமீன் கிடைக்கும். என்ன ஆதிர யோசிக்கிற? சொல்லு. ஏங்க அந்த ஏசி பொய்யான எவிடன்ஸ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நான் ரஞ்சித் சார் கிட்ட பணம் வாங்கினதா சொல்லி வச்சிருக்கான். ஆனா நான் அவர்கிட்ட பணம் எல்லாம் வாங்கலங்க. ஆனா நீ ரஞ்சித் கிட்ட பணம் வாங்கினதா ஏசி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரேமா. மேடம், அவன் போய் சொல்றான் மேடம், எனக்கு நல்லா தெரியும். என் ஆதர ரஞ்சித் சார் கிட்ட பணம் வாங்கியிருக்கவே மாட்டான். அந்த ஏசி ஆதரை பழி வாங்கறதுக்காக இப்படி இல்லாத கட்டுக்கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். என் ஆதரை எனக்கு தெரியாம யாருக்கிட்டையும் பணம் வாங்கியிருக்க மாட்டேன் மேடம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் என் ஆதரை முழுசா நம்புறேன் மேடம். ஆதர, உனக்கு ஜாமீன் கிடைக்க விடாம பண்றதுக்காக அந்த ஏசி இப்படி கேவலமான பொய்ய சொல்லிட்டு இருக்கான். அவன் வெறும் வாயால சொன்னா பத்தாதுல்ல. ரஞ்சித் சார் உனக்கு பணம் அனுப்புனதுக்கு அவன் என்ன ஆதாரத்தை காட்டுறான்னு பாத்துருவோம். அது எப்படியும் பொய்யான ஆதாரமா தானே இருக்கும். அத பொய்ன்னு நம்ம எப்படி நிரூபிச்சிடலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? தைரியமா இரு. ரஞ்சித் சார் கிட்ட பணமே வாங்காத உன் மேல அபாண்டமா இப்படி பழி போற அந்த ஏசிய நான் சும்மா விட மாட்டேன். ஆதிர, என்ன ஆதிர, உனக்கு என்ன ஆச்சு? என்ன அழுவாதீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டு இப்ப நீ எதுக்கு அழுவுற? ஏசி உன் மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டுட்டானே நினைச்சு அழுவுறியா? இதனால உனக்கு கெட்ட பேர் வந்துருமே நினைச்சு அழுவுறியா? அதெல்லாம் உனக்கு எந்த கெட்ட பேரும் வராது. யாரும் உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்படியே யாராவது நினைச்சாலும் நீ அதை பத்தி கவலைப்படாத. நான் உன்னை நம்புறேன். நான் உன்னை தப்பா நினைக்கவே இல்லை ஆதிர. நான் ஒரு தடவை இல்ல, 100 தடவை இல்ல, 1,00,000 தடவை சொல்லுவேன், ரஞ்சித் சார் உனக்கு பணம் அனுப்பியிருக்க மாட்டாரு. நீ அவர்கிட்ட பணம் வாங்கியிருக்க மாட்ட. இல்ல இல்ல, ரஞ்சித் சார் இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் அனுப்புனாரு. என்ன ஆதிர சொல்ற? என்ன சொல்ற நீ? 2 லட்சம் பணம் வாங்கினேன்னு ஏசி போய் சொல்லலங்க. நான் தான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேங்க. நீங்க என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கிறப்ப இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட உண்மையை மறைச்சு உங்களை ஏமாத்த என் மனசாட்சி இடம் கொடுக்கல. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. இந்த உண்மை நான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லிருக்கணும். சொல்லாம மறைச்சது என்னோட தப்புதான். நீ ரஞ்சித் சார் கிட்ட பணம் வாங்கியிருப்பேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு பெரிய இடியை என் தலை மேல தூக்கி போட்டுட்ட. இவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏன் இப்படி பண்ண ஆதர? ஏன் இப்படி பண்ண? எதுக்கு உனக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் பணம்? யாருக்காக வாங்கின? எதுக்காக வாங்கின? அந்த பணத்தை என்ன பண்ண?
இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. நீங்க என்ன எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். என்ன எதுவும் கேட்காதீங்க. கேட்காதீங்க. கேட்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லு. பதில் சொல்லாதே. இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லைங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஆதிரே, ஆதிரே, ஆதிரே நில்லு. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாதான் உன்னை ஜாமீன் எடுக்க முடியும். ஆதிரே, சொல்ல ஆதிரே. ஆதிரே போகாத. மேடம், ஆதிரே கொஞ்சம் கூப்பிடுங்க மேடம். நான் ஆதிரே கிட்ட பேசணும். எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் ப்ளீஸ் மேடம். தயவு செஞ்சு கொஞ்சம் வர சொல்லுங்க மேடம். இனிமே அவங்க கிட்ட உங்களால பேச முடியாது. டைம் முடிஞ்சு போச்சு. முதல்ல கிளம்புங்க. மேடம், மேடம், ஆதிரே. ஷோ, ஆதிரே. ஷோ, நீ ஏன் இப்படி பண்ண? என் கேள்விக்கு பதில் சொல்லாம ஏன் போன? ஷோ, இப்ப என்ன பண்றது? பிரபு சார், நான் சொல்றத கேளுங்க. மனச போட்டு அலட்டிக்காதீங்க. ஆதிர ரஞ்சித் கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கான்னா அதுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு நியாயமான காரணம் இருக்கும். அது ஏன் மேடம் சொல்ல மாட்டேங்கிறா? அத சொல்லாம ஏன் அழுதுட்டு போனா? அதுதான் சார் எனக்கும் புரியல. விடுங்க சார், பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. வாங்க சார், வெளியே போலாம்.